அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இராஸ் கஃபே. நீங்கள் நம்ம டேஸ்டியான எல்டா வடை பார்க்க போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷான எல்டா வடையை கொள்ளதான் பறிச்சுக்கிட்டோம். நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோ. ஒரு கிலோ இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். மிக்சியில் 5 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தூள் மாதிரி நல்லா அரைச்சி வச்சிடும். நம்ம பறித்து வச்ச எல்டா பழத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ணி அதே மிக்ஸிலே போட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கணும். கொட்டையோட அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தூளையும் எல்டா பழத்தையும் நல்லா போட்டு பசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடும். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும். தூள் சக்கரை ஆட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு ரவுண்டான தட்டை எடுத்து அந்த ஷேப்புக்கு வாழை இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழை இலை கழுவி வெட்டி வச்சிடணும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவி நல்லா உருண்டையாக எடுத்து கையில் வச்சு நல்லா சப்பாக தட்டணும். ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் வைக்கணும். நல்லா பிரித்து நல்லா ஸ்பேஸ் விட்டு ஒன்று மேலே நல்லா ஒட்டாமல் வைக்கணும். ஏதோ இல்லைன்னா உளுந்து சீப்பு கூட எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவு சப்பாய் தட்ட முடியுமோ அந்த அளவு சப்பாய் தட்டணும். அப்போ தான் டேஸ்ட் அந்த அளவு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம தட்டி வச்சதை வெயிலில் காய வைக்கணும். 2 நாள் காய வைக்கணும் ஒரு சைடை. அது ஒரு சைடு காஞ்சதும் நல்லா திருப்பி போட்டு நல்லா காய வைக்கணும்னு 2 நாள் அந்த சைடை. ஒரு சைடு நல்லா கொஞ்சம் அந்த க்ரீமியாக உள்ள கொஞ்சம் கிறிஸ்பியாக போடணும். திருப்பி போடணும். அந்த கலர் லைட் ப்ரௌனாக நல்லா டார்க் ப்ரௌனாக மாறணும். ரெண்டாம் நல்லா காஞ்சதும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் எல்டா வடை. இந்த எல்டா வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு வருஷம் வச்சாலும் வீணாக போகாது. பொறுமையாக சாப்பிட்லாம். நல்லா பூரா கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது, க்ரீமியாகவும் இருக்கக்கூடாது. அழகாக சாஃப்டாக வரும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான எல்டா பழம் ரெடி.